கொரிந்து பட்டணத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த கொரிந்து பட்டணத்தார் தேவ வசனத்தை சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று. ஹalleluya. ஆமாங்க. ஒரு வசனத்தை கேட்கிறது மட்டுமல்ல, அது பைபிள்ல இருக்கா கரெக்டான ஆராய்ந்து பார்க்கணும். 2வது அதை விசுவாசிக்க வேண்டும். 3வது ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. நான் ரட்சிக்கப்பட்ட டைம்ல நான் சென்னையில இருந்து ஒரு சர்ச்சோட வீடியோஸ் பார்த்து நான் ரட்சிக்கப்பட்டேன். ஸோ அதற்கப்புறம் நான் 2 வருஷம் கழிச்சு சென்னைக்கு போகும்பொழுது அங்க அங்க உள்ள சபைகள்ல போய் அதற்கப்புறமாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். ஆனா அதற்கு முன்பாக தற்காலிகமாக நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வதாக நினைத்துக்கொண்டு இங்கே ஒரு இடத்துல பண்ணேன். பட் அது நானே எனக்கு எடுத்துக்கொண்டதாக அது சரியாகாது அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ பாருங்க, பைபிள்ல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஏனென்று சொன்னால் தொடக்கமும் முடிவும் அவரே. ஹalleluya. ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். அங்கே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்கினவர். அவர் இல்லாமல் எதுவும் உண்டாகவில்லை. எல்லாம் அவருக்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. இந்த ஜீவன்கள் எல்லாத்துடைய சுவாசத்தையும் அவர் தான் கையில வைத்திருக்கிறார். அப்ப பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த பைபிள்ல இருந்து வேதத்துல இருந்து நான் அது எப்ப இருந்து எப்போ வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது? பைபிள் உலகம் உண்டானதுல இருந்து இயேசு கிறிஸ்து கிபி 70ல அவர் மரித்து போய் அதுக்கப்புறம் ஒரு 70 வருஷம் கழிச்சு கிபி 70ல யோவான் ஸ்நானகன் வெளிப்படுத்தல் விசேஷித்த புக்கை கடைசியாக எழுதுகிறார் தீர்க்க தரிசன புஸ்தகமாக. இப்போ நடக்கக்கூடிய காலகட்டங்கள், அந்திகிறிஸ்து காலகட்டம், அதுக்கப்புறம் புதிய வானம் புதிய பூமி, இது எல்லாத்தையும் குறித்து எழுதி முடித்துவிட்டு பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது முற்றிற்று, முடிஞ்சுது, இவ்வளவுதான் நடக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே நடந்து தேவையானது எல்லாம் வேதத்துல எழுதியாச்சு. இந்த வார்த்தைகளோடு எதையாவது கூட்டுகிறவனுக்கு தேவன் வாதை அவன் மேல் கூட்டுவாராம். இதுல இருந்து எடுக்கிறவன், இந்த வார்த்தையில இருந்து எதையாவது எடுத்தான் அப்படின்னா ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்துல இருந்து அவனுடைய பெயரை எடுத்து போடுவாராம். ஹalleluya. அப்ப பாருங்க, அவருடைய வார்த்தை அப்படியே இருக்கணும், அதை மாற்றவே கூடாது. யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. இப்படிதான் ரட்சிப்புனா இப்படிதான் ரட்சிப்பு. ஹalleluya. அது ஒரே ஒரு நேம்ல மட்டும்தான் கிடைக்கும், இயேசுவின் நாமத்தினால மட்டும்தான். ஹalleluya. அப்ப பிசாசானவன் யாரு, எப்படி பிசாசானவன் உருவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கும் பொழுது இந்த அவருக்கு மகிமையாக, அவருக்கு ஆராதனை செலுத்தும்படியாக ஒரு சில கூட்டத்தை வைத்திருக்கிறார். கொயர் டீம் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை மியூசிக் டீம்னு வச்சுக்கலாம். அந்த ஆராதனை கூட்டத்திற்கு தலைவனாக ஒரு தேவ தூதனை நியமிக்கிறார். அவன் மிகவும் அழகுள்ளவன், மிகவும் திறமைசாலி அப்படின்னு பார்க்கிறோம். அவன் தான் அந்த நேரத்தில் லூசிஃபராக இருக்கிறான். அவனுக்கு ஆண்டவர் பல திறமைகளை கொடுத்திருக்கிறார். அங்கே அவன் தனக்குள்ளே ஒரு அவன் வழியாக எல்லா ஆராதனையும் இயேசுக்கு வரும்படியாக வைத்திருக்கிறார். ஆனால் அவனுக்குள்ள என்ன பெருமை இருக்கிறது? எனக்கு ஆண்டவருங்க ஒரு ஸ்டெப் தானே வித்தியாசம். நான் ஏன் கடவுளாகக்கூடாது, நான் ஏன் அவருக்கு மேலே போகக்கூடாது என்று தன்னைத்தானே உயர்த்தி இந்த உலகத்தில் பாருங்க, அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, நான் தேவனாவேன், நான் கடவுளாக இருப்பேன் அப்படின்னு உயர்த்தி ஒரு தவறான ஒரு நோக்கத்தோடு அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை தள்ளினார் என்று பார்க்கிறோம். ஹalleluya. இந்த உலகத்தில் மொத்தமே 2 ஸ்பிரிட் தாங்க. ஒன்று தேவனால் உண்டான ஸ்பிரிட்டு, நாங்கள் இல்லை ஆண்டவரே நீங்கள் தான் எல்லாமே அப்படின்னு. 2வது ஸ்பிரிட்டு நான் தான் எல்லாமே அப்படின்னு பேசுறது. நாம தான் எல்லாமே எதுவுமே கிடையாது. நமக்கு பிறப்பை கொடுத்தது கர்த்தர், நமக்கு வாழ்வை கொடுத்தது கர்த்தர், நமக்கு ஜீவனை கொடுத்தவர் கர்த்தர், நமக்கு சாப்பாடை கொடுக்கிறவர் கர்த்தர். நிறைய நேரத்தில் நம்ம உழைக்கிறதுனால கிடைக்கிது உண்மைதான், ஆனால் அவர் கிருபை இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது. ஹalleluya. அப்போ பாருங்க, அங்கே அவன் தள்ளப்பட்டு அதுக்கப்புறம் இந்த பூமியில ஒரு சோதிக்கிறவனாக காணப்படுறான். ஆண்டவர் சோதனை அனுப்புகிறதற்காக அவனை ஒரு வேலைக்காரனாக வச்சிருக்கிறார். ஹalleluya. இப்போ ஆண்டவரை அறியாம இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வருகிறான், அவங்க வாழ்க்கையில நோயையும் அழிவையும் கொண்டு வருகிறான். அதன் மூலமாக அவன் தேவனை தேடும்படிக்கு, மனுஷர் தேவனை தேடும்படிக்கு தான் அவனை வச்சிருக்கிறாரே ஆண்டவர், தவிர அவனை வச்சு இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கோ இல்லை அவனை அழிக்க முடியாதபடிக்கு ஆண்டவருக்கு வல்லமையும் குறையவில்லை. ஹalleluya. அவருக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அதான் நான் சொன்னேன், இயேசு சொல்லியிருப்பாரு, நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல அப்படின்னு இயேசு சொல்வார். ஹalleluya. நான் பரலோகத்திலிருந்து உண்டானவன், அதாவது பரலோகத்திலனா அழிவில்லாத ஒரு நபர் அப்படின்னு அர்த்தம். ஹalleluya. நாமும் கூட இந்த உலக வாழ்க்கை முடிந்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை தரும் பொழுது நாம் தேவதூதனை போல இருப்போம் என்று அங்கே வசனம் சொல்லுகிறது. ஹalleluya. அதனால அவர் வேத வசனத்துல எப்படி என்ன சொல்லியிருக்காரோ அதுதான். அப்ப இன்னைக்கு பிசாசானவன் எப்படி இருக்கிறான், எப்படி செயல்படுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு இந்த ஆகாய்த்து அதிகார பிரபு அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதத்துல. ஹalleluya. அதாவது ஒரு ஆவியாக செயல்படுகிறான். இப்போ பேதுருக்கிட்ட இயேசு சொல்லுகிறார், நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்கும் பொழுது, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு பேதுரு சொல்லுகிறான்.
சொல்லிவிட்டு அடுத்த லைன் பாருங்க. அடுத்து பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே நீங்க சிலுவைக்கு போகக்கூடாது, நான் இதை ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு பேதுரு சொல்லுகிறான். அதற்காக தான் அவர் கிளம்பியே வந்தாரு. ஒரு மனுஷனாக ஒரு தானே தன்னுடைய மகிமையெல்லாம் சுருட்டிக்கிட்டு ஒரு மனுஷனாக பிறந்தாரு. எதற்காக? சிலுவை பாடுகளை சகித்து இந்த மனுஷருக்கு எல்லாருக்கும் ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக. ஆனா அதை பேதுரு வேண்டான்னு சொல்லி தடுக்கிறான். ஒரு மனுஷ சிந்தனையில என்னை விட்டு போகாதீங்க ஆண்டவரே அப்படின்னு. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், தள்ளிப்போ சாத்தானே அப்படின்னு சொல்லுவோம். என்னை விட்டு அகன்று போ சாத்தானே அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவனுக்குள்ள ஒரு பிசாசின் சிந்தனை வந்து விட்டது. தேவ சித்தத்தை மீறி வேற ஒன்று செய்கிறது, ஆண்டவருடைய வழிமுறையை மீறி வேற ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது. அதுதான் பிசாசின் சத்தமாக அங்கே இருக்கிறது. அங்கே இயேசு தெளிவாக அறிந்து கொடுக்கிறார். முதல்ல நீ பேசினது பரிசுத்த ஆவியானவரின் சத்தம், நீங்க தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன. இரண்டாவது, நீ இங்க சிலுவையில போகக்கூடாது, நீங்க சிலுவையில அறையப்படக்கூடாது அப்படின்னு நீ சொன்னது பிசாசானவன் சத்தம். ஏனென்று சொன்னால் சிலுவை இல்லாமல் ரட்சிப்பு இந்த பூமிக்கு இல்லை அப்படின்னு இயேசுவுக்கு தெரிகிறது. ஹல்லேலூயா. அதனால இந்த பிசாசானவன் சத்தத்தை அப்பாலே போ என்று அவனை தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் தன்னைத்தானே சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து தான் அந்த ரட்சிப்பை நமக்கு பெற்று தந்தார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்மளை உருவாக்குனது அவர்னு தெரிகிறது. வானத்தை பூமி சிருஷ்டித்த தேவன் அவர் தான். நம்ம உருவாக்கின தேவன் அப்படின்னு நம்ம ஜோம் பண்ணுறோம் அப்படின்னா அது அவர்கிட்ட தான் போகும். வானத்தை பூமி சிருஷ்டித்த தேவன் ஜோம் பண்ணோன்னா அவர்கிட்ட தான் போகும். அது மட்டும் இல்லை, என்னை ரட்சித்த தேவனே, எனக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த தேவனே அப்படின்னு நீங்கள் ஜோம் பண்ணிங்கன்னா அது இயேசுவுக்கு தான் போகும். ஹல்லேலூயா. அதே சமயத்தில் நீங்கள் இயேசுன்னு பேரை வைத்து கொண்டு ஒரு எரும மாடையோ இல்லை ஒரு சூரியனையோ நீங்கள் ஜோம் செய்து பார்த்து ஜோம் செய்தீர்கள் என்றால் அது இயேசுகிட்ட போகாது மேக்ஸிமம். ஏனென்று சொன்னால் நீங்கள் தெரியாமல் ராங் ஸ்பிரிட்டில் பிசாசானவனை தொழுது கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். ஏனென்று சொன்னால் இயேசுவுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அவர் ஆவியாக இருக்கிறார், அவர் எல்லாமுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் லிமிட் பண்ண முடியாது இவ்வளோதான் அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்போ அவரை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது உங்கள் அறைகளை டோரை லாக் பண்ணி கொண்டு உங்கள் ரூம்குள்ளே போய் ஜெபம் செய்யுங்க. நீங்கள் போகும் பொழுதே போகிறதுக்கு முன்னாடியே பிதாவானவர் அங்கே வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார் என்று இயேசு சொல்கிறார். ஹல்லேலூயா. நீ தனிமையாக என் மனசில் எங்கெல்லாம் ஜெபம் பண்ணுறியோ, எங்கெல்லாம் பேசுறியோ, அங்கெல்லாம் ஆண்டவர் உன்னை நோக்கி பார்க்கிறார். ஏனென்று சொன்னால் அவரே வானத்தை பூமி சிருஷ்டித்த தேவன், அவரே நம்மை உண்டாக்கின தேவன், அவருக்காகவே நாம் உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம். அவரை நம்ம ரத்தம் சிந்தி ரட்சித்து மீட்டு கொண்ட தேவன், அவருக்காக எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. பைபிளில் பேப்பர்லேருந்து கடைசி வரைக்கும் அவர் கொடுத்த வார்த்தைகள் தான். அதை கூட்டவும் யாருக்கும் அதிகாரம் கிடையாது, குறைக்கவும் யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ பிசாசானவனுக்கு அங்கே எந்த பவரும் கிடையாது. யார் யார் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டாங்களோ அங்கே பிசாசானவனுக்கு அவங்களுக்கு எந்த பவருமே அவங்க மேலே கிடையாது. ஆண்டவர் ஒரு சில நேரங்களில் ஒரு சில சோதனைகளை டெஸ்ட்டுக்காக ஏதாவது அனுமதிப்பாரு ஒழிய யாருக்கும் தேவ பிள்ளைகள் மேலே பிசாசானவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் இயேசு அறியாமல் இருக்கிறவங்க இயேசுவின் ரத்த கொடைகளுக்கு இல்லாததுனால அவங்க மேலே அவனுக்கு எல்லா பவர்ஸும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் இயேசு என்று பேரில் வேற எதையோ வணங்கும் பொழுது அங்கே பிசாசானவனை வணங்குகிறார்கள். ஹல்லேலூயா. அதனால கரெக்டான ஒரு மன தெளிவு வேணும், கரெக்டான ஒரு புரிதல் வேணும். அது எல்லாமே வேத வசனத்தில் இயேசு கிறிஸ்து தெளிவாக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்மை உங்களை ஆசீர்வதிப்பாராக.